இந்தியா வங்கதேச அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது நாள் ஆட்டம் சென்னை சேப்பாக்கத்தில் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் முத்து. உங்கள் தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். இந்தியா வங்கதேச அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று துவங்கிய நிலையில் இன்று இன்னும் சற்று நேரத்தில் இரண்டாவது நாள் போட்டி என்பது துவங்க இருக்கிறது. இந்தியா 339 ரன்கள் எடுத்து தற்பொழுது நேற்றைய ஆட்ட நேர முடிவில் தற்போது இந்த நிலையில் இன்று இரண்டாவது நாள் ஆட்டத்தை துவங்க இருக்கிறது. இந்த நிலையில நேற்றைய தினத்தை விட இன்று ரசிகர்கள் வருகை என்பது அதிகமாக இருக்கிறது. தற்பொழுது நம்ம ரசிகர்களுடைய அந்த வருகையை பார்க்கலாம். நீண்ட தூரமாக வரிசையில் நின்று டிக்கெட் வாங்கக்கூடிய அந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில தற்பொழுது ரசிகர்களுடைய அந்த ரசிகர்களுடைய ஒரு கேள்விகளை முன்வைக்கலாம். ப்ரோ வணக்கம். இந்தியா வங்கதேச அணிகளுக்கு டெஸ்ட் போட்டி நேற்று ஃபர்ஸ்ட் ரைடு முடிஞ்சு இரண்டாம் நாள் ஆட்டம் நடக்குது. நேற்றைய விட இன்னைக்கு ரசிகர்களோட வரத்து அதிகமா இருக்கு. என்ன காரணம்? போட்டியை காண எப்படி எதிர்பார்க்குறீங்க? நல்லா போயிட்டு இருக்கு. நம்ம ஊருக்காரர் அஸ்வின் வேற ஒரு சதம் அடிச்சிருக்காரு. அதனால நிறைய பேருக்கு ஆர்வம் நிறைய பேர் வந்திருக்காங்க மேட்ச் பார்க்க. இன்னைக்கு ஒரு இன்னொரு 50 ரன் அடிப்போம்னு நினைக்கிறேன். இன்னொரு 50-60 ரன் அடிச்சுட்டு இன்னைக்குள்ளேயே பங்களாதேஷ் டிஃபெண்ட் பண்ணிட்டோம்னா கேம் நம்ம கையில. இன்னைக்கு எனக்கு பொறுத்த வரைக்குமே முன்னணி வீரர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற முன்னணி வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இந்தியா 144 ரனுக்கு 6 விக்கெட்டுகள் திணறினுச்சு. இந்த நிலையில ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின் 2 பேருமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 195 ரன் பார்ட்டிசிபிள் இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது எப்படி இருக்கு? ஆக்சுவலி அஸ்வின் அடிக்க மாட்டான்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய வாட்டி பண்ணிருக்காரு. பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய இருக்கு. சோ இது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நிச்சயமாக இந்த போட்டியை பொறுத்த வரைக்குமே நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே இந்தியா தன்னுடைய முன்னணி வீரர்கள் திணறினால் கூட அடுத்தடுத்து வந்த வீரர்கள் கிட்டத்தட்ட ஒரு கட்டத்தில் இந்தியா 144 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்து திணறிய நிலையில் 7வது விக்கெட்டுக்கு களமிறங்கிய ரவீந்திர ஜடேஜா மற்றும் உள்ளூர் நாயகனாக பார்க்கக்கூடிய ரவிச்சந்திரன் அஸ்வின் இருவரும் நிதானமாக விளையாடி அணியை தூக்கி நிறுத்தினார்கள். ஒரு கட்டத்தில் இந்தியா 200 ரன்களில் சுருண்டு விடுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் இதுவரை இந்தியா நேற்றைய தினத்தை விட முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 80 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 329 ரன்கள் எடுத்திருந்தது. இந்த நிலையில இன்று இரண்டாவது நாள் ஆட்டம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. ரவீந்திர ஜடேஜா 86 ரன்களுடனும் ரவிச்சந்திரன் அஸ்வின் 102 ரன்களுடன் களத்தில் இருக்கிறார்கள். அதே போல வங்கதேச அணியின் வேகப்பந்து வீச்சாளர் அசான் முகமது 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். இந்த நிலையில இன்று இரண்டாவது நாள் ஆட்டம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கக்கூடிய நிலையில இந்தியா 400 ரன்கள் குவிக்குமா என்ற எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் ரவீந்திர ஜடேஜா சதம் விளாசுவாரா, அஸ்வின் இரட்டை சதம் விளாசுவாரா என்ற எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது. இதனை அடுத்து இந்தியா இன்று முதல் நாள் ஆட்டத்தை முடித்தாலும் கூட அடுத்தடுத்து விரைவில் வங்கதேச அணியை விக்கெட்டுகளை வீழ்த்தி இன்னிங்ஸ் வெற்றியை பெறுவதற்கான முயற்சியும் எடுக்கும் என்ற தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது சேப்பாக்கம் மைதானம் முன்பு ரசிகர்கள் குவிந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு பிறகு டெஸ்ட் போட்டி சென்னையில் நடைபெற இருக்கிற காரணமாக ரசிகர்களின் எதிர்பார்ப்பு என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் ரசிகர்களின் வருகை என்பது அதிகரித்துள்ளது. இந்தியா வங்கதேசம் இடையிலான இன்றைய ஆட்டம் குறித்த விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி முத்து.